கிரகங்கள் சுற்றி வரும்பொழுது நாம் அதில் ஒரு கிரகத்திலிருந்தே பார்ப்பதால் இந்த கிரகங்கள் நம்மையும் சுற்றுவது போலவும் சூரியனை சுற்றுவது போலவும் ஒரு காட்சி அளிக்கும். ஆனா ரியலாவே எங்க எதை சுத்துது அப்படின்னா அது சூரியனை தான் சுத்துது. சூரியனுக்கு அருகில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் புதனும் எப்ப வக்ரமாகவும் கண்டுபிடிக்கிறதுக்கு சில ரூல்ஸ். ஆரம்பிச்சோம், அது முடிஞ்சுதான் நல்லா இருந்திருக்கும், அது அப்படியே முடிஞ்சிருச்சு, சின்னதா முடிஞ்சிருச்சு அப்படின்னா சனி வக்ரமாகி அதை திருப்பி ரீஃப்ரெஷ் பண்ணி சரி பண்ணும். சனி வக்ரம் வந்து பின்னால போறது போல தோற்றம் பின்னால ராசி இயக்கும்ன்ற ஜோசிய அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த சனி வக்ரம் ஆகும்போது கோச்சாரத்தில் சார் இந்த சனி வக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த சனி வக்ரம் அப்படின்னா என்ன சார்? மொத்தம் 7 கிரகங்கள். ராகு கேது அப்படிங்கிறது கிரகமே இல்லை, அதை விட்டுறலாம். 7 கிரகங்கள்ல எல்லா கிரகங்களும் சூரியனை சுற்றி வருது அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கிறோம், ஸ்கூல்லையும் படிச்சிருக்கிறோம். இயல்பாகவே சூரியனை தான் சுற்றி வருது. ஆனால் இந்த சூரியனை சுற்றி வருவதை நாம் பார்ப்பதற்கு தூரமாக இருந்து பார்க்குறோம். இப்போ வந்து ஒரு 4 பேர் சுற்றிக்கிட்டு இருக்கான், கிரவுண்டில் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க கிரிக்கெட் டீமில். அந்த எல்லா பேரும் விளையாடுறதை நீங்கள் எங்கேருந்து பார்க்க முடியும்? ஒரே இடத்துல இருந்து தான் பார்க்க முடியும். வெளியே கிரவுண்டுக்கு வெளியே இருந்து தான் பார்க்கணும். ஒருவேளை நீங்கள் கிரிக்கெட் பேட்டை பிடிச்சிட்டு நிற்கிறீங்க அப்படின்னா எல்லாரும் விளையாடுறத உங்களால் பார்க்க முடியாது. உங்கள் வியூவில் இருந்து வேணால் என்ன செய்யலாம், பார்க்கலாம் இல்லைங்களா? நான் சொல்றது கிரிக்கெட்டுக்கு மேல கிரவுண்ட்ல மேல இருந்து இப்படி விளையாடுறவங்கள பாக்குறதுக்கும் நடுவுல பேட்டை பிடிச்சிட்டு நின்று பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் வந்து என்னுடைய வியூல இப்படி தான் சுத்தி தான் பார்க்க முடியும், பின்னால கோணம் பார்க்க முடியாது, பின்னால கோணம் பார்த்தா முன்னாள் கோணம் பார்க்க முடியாது, அப்படி இருக்கு. ஆனா நீங்க மேல கிரவுண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்படி உட்காந்தாலே எல்லாரும் விளையாடுறது தெரியும். அப்படி எல்லாரும் விளையாட தெரியற அளவுக்கு வியூல இருந்து நம்ம ஒரு கற்பனையா சூரியனை இந்த கிரகங்கள் சுத்தி வருதுன்னு சொல்றோம், சரிங்களா? ஆனா நம்ம இப்ப எங்க இருந்து பாக்குறோம், எங்க இருந்து பார்க்க முடியும்? இந்த கிரகங்களை எல்லாத்தையும் பார்க்கணும்னா வெளியில இருந்தா பார்க்க பூமியில இருந்தா பார்க்கணும். நம்ம வெளிக்கெல்லாம் போக முடியாது இல்லைங்களா? நம்ம அப்படியே போனாலும் சனியினுடைய தொலைவுக்குலாம் நம்மளால போகவே முடியாது. அப்ப நம்மள சனி சுத்தி வருது, அப்ப சனி சூரியனை சுத்தி வரணும்னு சொல்லி ஒரு கற்பனையில தான் பார்க்கிறோம், நேரடியா நம்மளால அதை பார்க்க முடியாது. அப்ப எல்லா கிரகங்களும் நம்மளையும் சுத்தி வருது, சூரியனை தான் சுத்தி வருது. ஆனா நம்மளை சுத்தி வருது, ஏன்னா நம்ம தான் நம்ம மையப்பொருள், நம்ம இங்க இருந்தா பாக்குறோன்றப்ப நம்ம பூமியில இருந்து பார்க்கும்போது இந்த சனி இப்படியே சுத்தி வரத பாக்குறோம். ஆனா அந்த சனியினுடைய மையம் நம்ம இல்லை. சனியுடைய மையம் யாருன்னா சூரியன், குருவுடைய மையம் யாருன்னா சூரியன், செவ்வாயுடைய மையம் யாருன்னா சூரியன், சுக்கரனுடைய மையம் சூரியன், புதனுடைய மையம் எல்லாமே சூரியனை தான் சுத்தி வருது. நம்மளும் சூரியனை தான் சுத்தி வரோம். அப்ப எல்லா கிரகங்களும் சூரியனை சுற்றி வந்தாலும் நம்மையும் சுற்றி வருவது போல ஒரு காட்சி அளிப்பதால் நம்ம 2 கணிதங்களையும் போடுறோம். இது வந்து ஜியோமெட்ரிக் வீவ்னு சொல்றாங்க. ஜியோமெட்ரிக்னா புவி மைய கோட்பாடு, ஜியோசென்ட்ரிக் அப்படின்னா புவி மைய கோட்பாடு, ஹீலியோசென்ட்ரிக் அப்படின்னா வந்து சூரிய மைய கோட்பாடுன்னு சொல்றாங்க. சூரியனை கிரகங்கள் சுற்றி வருவது போல் கணிதம் செய்வது ஹீலியோசென்ட்ரிக். பூமியை கிரகங்கள் சுற்றி வருவது போல் ஒரு தோற்றத்தை வைத்துக்கொண்டு நம்ம எங்க இருந்து பார்க்க முடியும்? இந்த என்ன கணிதம் பண்ணாலும் நான் இப்ப இன்னைக்கு காலைல எந்திரிக்கிறேன், சனி இங்க இருக்குன்னு சொல்றேன் இல்லைங்களா? சனி எங்க இருந்து பாக்குறேன்? இதுல இருந்தா சார் பார்க்க முடியும், நம்ம பூமியில இருந்து பாக்குறோம். அப்ப என்னுடைய கணிதங்கள் புவிமைய கணிதங்களாக தான் இருக்கணும். நான் இங்க இருந்து பார்ப்பேன், ஆனா சூரியன்ல இருந்து பாக்குறப்ப ஒருவேளை நான் சூரியன்ல இருந்து சூரியன் இங்க இருக்குன்னு வைங்களேன், அப்ப பாயிண்ட் ஆஃப் வியூ மாறும் இல்ல சார்? அதுதான் சொல்றேன். பாயிண்ட் ஆஃப் வியூ மாறினா அப்ப சூரியன்ல இருந்து ஒரு கணிதம் பண்ணி நான் பூமியில இருந்து ஒரு கணிதம் பண்ணி மைனஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது என்னால. அப்ப நான் டைரக்டாவே பூமியில இருந்து பார்த்தா சனி எங்க இருக்குன்னு நான் கணிதம் பண்ணி வச்சுக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன்னா சூரியன் இங்க இருக்கு, நான் இங்க இருக்கிறேன், நான் இங்க இருக்கக்கூடிய சனியை பாக்குறேன். இதே கண்டிஷன் நான் இங்க இல்லாம சூரியனுக்கு அந்த பக்கம் போயிடுறேன். அதே கண்டிஷன்ல நான் சனியை பாக்குறப்ப என்னுடைய வியூல இந்த பக்கம் போயிடும் சனி. நேரா இருந்த சனி இந்த பக்கம் போயிருச்சு. ஆனா வந்து இப்ப சூரியன்ல இருந்து பாக்குறப்ப அந்த சனி அங்கேயே தான் நிற்கும். அப்ப இப்படி பார்க்கும் பொழுது கிரகங்கள் சுற்றி வரும் பொழுது நாம் அதில் ஒரு கிரகத்திலிருந்தே பார்ப்பதால் இந்த கிரகங்கள் நம்மையும் சுற்றுவது போலவும் சூரியனை சுற்றுவது போலவும் ஒரு காட்சி அளிக்கும். ஆனா ரியலாவே எங்க எதை சுத்துது அப்படின்னா அது சூரியனை தான் சுத்துது. அப்ப சூரியனை சுற்றியும் நம்மையும் சுற்றியும் 2ஐயும் சுற்றக்கூடிய கிரகங்கள் 5 தான். சந்திரன் பியூரா யாரை சுத்தும் அப்படின்னா நம்மளை தான் சுத்தும். நம்ம சந்திரனை தான் சுத்தி சுத்தி வருது. சூரியனை நாம் சுற்றுவதால் சூரியன் நம்மை சுற்றுவது போல தெரியும். அப்ப சந்திரனுக்கும் சூரியனுக்கும் வக்ர கதி கிடையாது. இது எல்லாமே சூரியனை சுற்றும் பொழுது, இப்ப உதாரணத்துக்கு நம்ம போறோம், ஒரு கார்ல போறோம், ஸ்பீடா போறோம், ஒரு பஸ் அப்படியே பின்னால் அப்படியே போகுது ரிவர்ஸ்ல, பைபாஸ்ல போறோம், போயிட்டு இருக்கும்போது அந்த ஒரு பஸ் கிராஸ் பண்றோம், ஓவர்டேக் பண்றாரு நம்ம பஸ்ஸுக்காரரு. நம்ம இப்படி பாக்குறப்ப அந்த பஸ் என்ன ஆகும், அப்படியே பின்னால போற மாதிரி ஒரு காட்சி அளிக்கும் இல்லையா? அப்ப அந்த பஸ் பின்னால போகுது, ரிவர்ஸ் போகுதுன்னு அர்த்தமா? இல்ல, நம்ம அந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணி போறோம். அப்ப அந்த பஸ் நம்மளுடைய பார்வையில பின்னால போறது போல நம்மளோட சுலவாதுல அந்த பஸ் அவ சுலவாரப்ப அப்படி பின்னால போற மாதிரி ஒரு ஃபீல் தெரியும். இது மாதிரி கிரகங்கள் சில நேரங்கள் நமது பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது தன்னுடைய பாதையிலிருந்து பின்னோக்கி நகர்வதோட ஒரு காட்சியை அளிக்கும். அந்த காட்சி பேரு வக்ரகதின்னு சொல்றாங்க. இது வந்து சுக்கிரனுக்கும் புதனுக்கும் குருவுக்கும் செவ்வாய்க்கும் சனிக்கும் 5 கிரகங்களுக்கும் வக்ரகதி இருக்கு. இந்த சூரியனுக்கு அருகில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் புதனும் எப்ப வக்ரமாகவும் கண்டுபிடிக்கிறதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. பொதுவான ரூல்ஸ் செவ்வாய் குரு சனி
சூரியன்ல இருந்து 5வது கட்டத்திலிருந்து 9வது கட்டத்துக்குள் செல்லும் பொழுது வக்ரகதி அடையுதுன்னு சொல்றாங்க. அப்ப சனியிலிருந்து சூரியன் 5வது கட்டத்தை கடக்கும் பொழுது சனி வக்ரமாயிருது. இப்போ உங்களுக்கு சனி வந்து மீனராசியில இருக்கு. மீனராசியினுடைய 5வது ராசி கடகராசி. ம். ஓகேங்களா? அப்ப சனி வக்ரமாயிருச்சு. சனி வக்ரமானா என்ன ஆகும்னா, தனது ராசியையும் இயக்கிக் கொண்டு, தான் அமர்ந்துள்ள ராசியை இயக்கிக் கொண்டு, தனது அமர்ந்துள்ள ராசிக்கு 12வது ராசியும் சேர்த்து இயக்கும். அதனால என்ன சார் மாற்றங்கள் இப்போ வரும்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு கண்டுபிடிக்கிறது கோச்சார கிரகங்களை வச்சு தான் பார்க்குறோம். ஓகேங்களா? இப்ப தசாபுத்திகள்னு ஜோசியக்காரங்க சொல்றாங்க இல்லைங்களா? அது மாதிரி கோச்சார கிரகங்கள் இருக்கு. கோச்சார கிரகங்கள் லக்னத்துக்கு ராசிகள் இல்லாம, அந்த ஜாதத்துல கூடிய எல்லா கிரகங்களையும் இந்த கோச்சார கிரகம் எப்படி இயக்குதுன்றது 1, 5, 7 முதல்ல பார்ப்போம். அந்த அடிப்படையில இத்தனை நாள் சனி வந்து மீனத்துல இருந்தது. மெதுவா என்ன ஆயிருக்கு? வக்ரகதியாகி பின்னால வந்தது போல ஒரு காட்சியை கொடுப்பதால், இது பின்னால இருக்கக்கூடிய ராசியை இயக்கி செயல்படும். ஆல்ரெடி அங்க ராகு இருக்கு. ம். கோச்சார ராகு. இந்த சனியும் ராகும் சேர்ந்து இயங்குவதால் பல பிரச்சனைகள். நான் சொல்றது டிவோர்ஸ் கேஸ், பல டிவோர்ஸ் கேஸ் முடிஞ்சிரும். ஓஹோ! ஓகேங்களா? ஏன்னா பல இழுத்துக்கிட்டு இருக்க இதுன்னு சொல்றோம் இல்லைங்களா? பல நாள் நோய்களுக்கு மருந்து கிடைக்கும். பல நாள் பிரச்சனைகள், ஒப்பந்தங்கள், இந்த நாடுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய ஓ! ஒப்பந்தங்கள். எதெல்லாம் சார்ட் அவுட் ஆகாம இருக்கோ எல்லாம் அதெல்லாம் சார்ட் அவுட் இப்ப ஆகும். வந்து ஈரான், பாலஸ்தீன் எல்லாம் போர் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் முடிவு கூட வரலாம். இந்த சனி வந்து ஒரு 5 மாசத்துல சோழிய முடிச்சு வச்சுட்டு போயிடலாம். மொத்தத்துக்கு நாடே முடிச்சு விட்டுறலாம். இல்லன்னா பஞ்சாயத்து முடிச்சிடலாம். ஏதோ ஒண்ணு நடக்கணும்ல. ஏதோ ஒண்ணு முடியணும் இல்லைங்களா? கத்தமாகணும் இல்லைங்களா? அப்ப இது மாதிரி எதெல்லாம் கத்தமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோ அதெல்லாம் கத்தமாகும். ம். அப்ப இது வந்து என்ன ஆகும்? சில நேரங்கள்ல ரூபா நோட்டுகள் மாற்றப்படலாம். பொருளாதார மாற்றங்களை கொண்டு வரலாம். அது வந்து ஹியூஜ் பீப்புள் கண்டுபிடிக்க முடியாத ஆராய்ச்சின்னு சொல்றாங்க கும்பராசிய. இப்ப கும்பராசியில் இந்த சனி, ராகு இதெல்லாம் காம்பினேஷன் ஆகும்பொழுது மிகப்பெரிய நோய்களுக்கான மருத்துவங்கள் கண்டுபிடிக்கப்படலாம். அல்லது ஏதோ ஒரு புதுமையான ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிக்க பண்ணலாம். இப்ப ஏஐ வந்துருச்சு. இப்ப நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஏஐ கூட தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப நெறைய வெப்சைட்ல அஸ்ட்ராலஜி வெப்சைட்ஸ்ல நீங்க எல்லா பேருமே இப்ப அஸ்ட்ராலஜின்றதுனால நான் பேசுறேன். நெறைய அஸ்ட்ராலஜி வெப்சைட்ஸ் இருக்கு. நெறைய பேர் வந்து இப்ப ரூ. 50, ரூ. 100, ரூ. 200 ரீசார்ஜ் பண்ணி போய் சாட் பண்றாங்க. அதுல யார்ட்ட சாட் பண்றீங்கன்னா எல்லாமே ஏஐட்ட தான் சாட் பண்றீங்க. எப்படி சார்? ஏஐ தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கு இவங்களுக்கு. ஓகேங்களா? இவங்க கேட்கறதெல்லாம் 18 வயசு பசங்க என்ன கேட்கறாங்கன்னா, பிறந்த தேதிய போடுறாங்க. நீங்க ஒரு பெண்ண காதலிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஏஐ ஒரு கேள்வி கேட்கும். அது வயசு கம்பைன் பண்ணி கேள்வி கேட்கும். ஆமாங்க அப்படின்னுவானுங்க. ஏஜேஒய் இந்த பேர்ல உங்களுடைய ஆளோட பொண்ணு பேர் இருக்கணும். இவன் இல்லைன்னு சொன்னானா அடுத்த ஒரு 3 நேம் சொல்லும். இந்த மாதிரி ஏஐட்டே 15 நிமிஷம் பேசி ரூ. 500 கொடுத்துட்டு போறாங்க. ஓகேங்களா? இப்ப என்ன ஆகி போச்சுன்னா வாய்ஸ் வந்துருச்சு. ஏஐ வீடியோன்னு சொல்லி போட்டு Facebookல கலக்கிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப கொடுமையா இருக்கு சார். என்ன கெட்ட வார்த்தை ஆரம்பிச்சு நல்லது எல்லாத்துக்கும். இப்ப அதுல ஏஐ தான் நமக்கு நல்லா தெரியுது. ஆ. ஆனா அதுல வந்து ஒரு பெண்ணோட முகம் தானே சார் இருக்கு. அது அவங்களுக்கு அந்த மாரி ஒரு முகத்துல யாராவது இருக்க மாட்டாங்களா? இருக்கக்கூடாதுன்னு ஏஐ டிசைன் பண்ணுது. ம். ரெண்டிங் பண்ணி அப்படி யாருமே இல்லன்றதுனால அது ஒரு டிசைன் பண்ணி எடுத்துக்குது. இனிமேல் ஏஐ போட்டு குழப்ப போறாங்க. இந்த கும்பராசிங்கிறது இது மாதிரி விஷயங்களை செய்யறது. ம். அந்தரங்கமான விஷயம், மறைமுகமான விஷயம், கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சிகள், புதுமை, ஆ பழமையை முடிச்சு புதுமையை ஆரம்பிச்சு வைக்கிறது மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய போகுது. ஆனா இந்த புதுமை வந்து நல்ல விதமா இருந்தா பரவாயில்லையே சார். எல்லாமே சீரழிவு, கலாச்சார சீரழிவு அந்த மாரில சார் இருக்கு. அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாதுங்க. இப்ப நீங்க சாதாரணமா ஒயிட்டனர் எதுக்கு பயன்படுது? ஒயிட்னர் வந்து தப்பான விஷயத்த அழிக்கிறதுக்கு, இல்ல தெரியாம தப்பான எழுதுனது. விஷயத்த அழிக்கிறதுக்கு அவன் கர்ச்சீஃப்ல ஊத்தி மோந்து பார்த்து போதை அடிச்சுக்கிறாங்கல்ல. அப்ப ஒயிட்னர் இல்லாம இருக்கணும்னா, எல்லாத்துக்கும் எல்லாமே நல்ல விஷயத்துக்காக தான் செய்யப்படுது, ஆரம்பிக்கப்படுது. இவங்க சைடுல ஒரு ட்ராக்காரங்க ஓட்டி அத கண்டுபிடிச்சு வச்சுக்கிறது மாரி, எல்லாத்துலயும் நெகட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இப்ப ஏஐல டீச்சர் ஆரம்பிக்கலாம். ஒரு ம். ஒரு கன்டென்ட்ட சொன்னா சொல்லிக் குடுக்குது. நெறைய வந்து இப்ப வா வா ஆடியோ புக்ஸ்ன்னு இருந்துச்சு. இல்லைங்களா? ஆடியோ புக்ஸ் இருந்துச்சு. இப்ப ஆடியோ புக்ஸ ஏஐல பண்ணிட்டாங்க. அந்த ஏஐல ஒரு லேடியோ, ஒரு அங்கிளோ உட்கார்ந்து பேசுறாங்க. நம்மள்ட்ட பேசுறவன் அந்த புக்ல இருக்கதான் படிச்சு சொல்றாங்க. ஓ! பார்க்கறதுக்கு ஒரு சுவாரஸ்யமா இருக்கு. அப்ப இது மாரி புதுமையான கண்டுபிடிப்புகள் இதெல்லாம் வரும். நெறைய நோய்களுக்கு மருந்துவங்கள், நெறைய புதுமையான விஷயங்கள்லாம் உற்பத்தி ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். நெறைய பேர் வேலைய விட்டுட்டு சொந்த தொழில் செய்றதுக்கான ஆர்வத்துல போவாங்க. இந்த சனி, ராகும் சேர்றப்ப இம்பாக்ட்ன்னு சொல்றோம். இடிக்கிறது, ம். விபத்துக்கள், அப்புறமா வந்து சுரப்பி சம்பந்தமான நோய்கள், மரபு ரீதியான நோய்கள், ஆ இது மாரி நோய்கள் தொற்றுகள் ஏற்படலாம். கண்டுபிடிக்க முடியாத நோய்களையும் வந்து உலகம் சந்திக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். கும்பராசி என்பது ஒரு கும்பம்னா ஒரு பாத்திரம்னு சொல்றாங்க. ஜாடின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள தண்ணி இருக்கா இல்லையான்னு தெரியாது. அது வந்து என்னன்னா நீர் சார்ந்த விபத்துக்களை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க. கடல்ல சுனாமி, கடல்ல வரக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் வந்து இது செஞ்சு வைக்கலாம். அப்ப சுனாமி பொதுவாவே 12வது மாசம் தான் வரும். ம். 11, 12ல தான் வரும் எப்பயுமே பொதுவா. சும்மா சார் சொல்றேன். ஒரு தடவ தான் சார் வந்துச்சு. ஆமா. இல்லைங்க. அடிக்கடி வந்திருக்குது. அந்த அந்த மாரி ஒரு விஷயங்கள். ஓகேங்களா? அப்ப இப்ப இப்ப 7வது, 8வது மாசம் ஆகுது. இன்னொரு 5 மாசம் இந்த சனி இங்க வக்கரத்துல இருக்க போகுது. அப்ப இந்த மாரி நீர் சார்ந்த விபத்துகள் ஏற்படலாம். கொந்தளிப்பு. இது மாரி விஷயங்கள சொல்லலாம். சனி எப்பயுமே வக்ரமாச்சுன்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு போன வருஷம் சனி வந்து பாசிட்டிவ்ல ஃபார்வர்டுல வரும்போது, எனக்கு நல்லதெல்லாம் செஞ்சுச்சு. ஒரு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சேன். ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சேன். ஒரு வீடு ஆரம்பிச்சேன். திடீர்னு அது சனி வந்து மீன ராசிக்கு போனோனே அப்படியே ஸ்லோவாயிருச்சு சார் லைஃப். அது எல்லாமே பெண்டிங்ல நிக்குது. ஒண்ணு ஆரம்பிச்சோம். அது முடிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அது அப்படியே முடிஞ்சிருச்சு. சின்னதா முடிஞ்சிருச்சு. அப்படின்னா சனி வக்ரமாகி அத திருப்பி ரீஃப்ரெஷ் பண்ணி சரி பண்ணும்.
அப்போ போன வருஷம் பெண்டிங்ல இருந்தது, போன வருஷம் நீங்க இன்னுமே சாதிக்க முடியாம இருந்ததெல்லாம் இனிமேல் சாதிக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ புதிய வாய்ப்புகள் எல்லாத்தையும் கொடுக்க போகுது என்ற அடிப்படையில் சனி வக்ரம் என்பது சனி நம் கண்ணுக்கு பின்னால் செல்வது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். இதுதான் சனி வக்ரம். இந்த சனி வக்ரம் வந்து பின்னால போறது போல தோற்றம் பின்னால ராசி இயக்கும்ன்ற ஜோசிய அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். எனவே இந்த சனி வக்ரம் ஆகும்போது கோச்சாரத்தில் பல மாற்றங்களை இது கொடுக்க தான் செய்யும். இந்த கிரகங்கள் வக்ரமாகும் பொழுது சாதாரண கதியில் போகும்போது கிடைக்காத பல விஷயங்கள் வக்ர கதியில் கொடுக்கறத நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம். எனவே வக்ரகதி என்பதால் பல நாட்பட்ட நோய்கள், பல நாட்பட்ட குழந்தை பிறப்பு, பல நாட்பட்ட கடன்கள், பல நாட்பட்ட வருத்தங்கள், பல நாட்பட்ட வழக்குகள் எல்லாமே எல்லாருக்குமே முடிவுக்கு வரும் அப்படின்ற அடிப்படையில் இந்த சனி வக்ரம் என்பது நிறைய நன்மைகளை செய்யும். சின்ன சின்ன தீமைகளை செய்யத்தான் செய்யும். அது ஒன்றுமே தவிர்க்க முடியாது. அப்போ உங்க ஜாதகத்துல சனி ராகு சேர்ந்து இருக்குது அப்படின்னா தைராய்டு மாத்திரை சாப்பிட்றது, நரம்பு மண்டலங்கள் இது போடுறது, மேல இருந்து கீழே விழுந்துடுறது. அப்போ யார் வீட்டில் வேலு, பாண்டி, தண்டபாணி, வேலாயுதம் இந்த மாதிரி பேர் இருக்கோ, இமானுவேல், பெல்ரிங்ஸ், இசபெல்லான்னு பேர் இருக்கோ, இவங்கெல்லாம் வந்து இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த ஒரு 5-6 மாசத்துக்கு. ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் வந்து சனி ராகுவோட பேர். அப்போ சனி ராகு சேரப்போது இது வந்து இம்பாக்ட் பல் உடையிறது, கால் உடையிறது, கால் நரம்பு கட் ஆகுறது இந்த மாதிரி விஷயங்களை செய்யும். அப்போ வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருக்கணும். ஓஹோ! அப்போ சனி வக்ரம்ன்றது இந்த விஷயங்களை செய்ய போகுது அப்படின்ற மாதிரி எடுத்துக்க வேண்டியதானது. ரொம்ப போட்டு குழப்பிக்க தேவை